ஹலோ ஆல், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர் இந்த கண்டிஷன் பற்றி தான் ரொம்பவே டீட்டெயிலாக பேச போகிறோம். ஓகே, கண்டிஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சும்மா இது வந்து டெஃபினிஷன் கிடையாது, ஸோ நமக்கு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒரு சின்ன ட்ரிக். ஓகேவா? ஆல்வேஸ் யூனிக். ஆட்டிசம் இருக்கக்கூடிய சில்ட்ரன்ஸ் இப்படி தான் இருப்பாங்க, ஆல்வேஸ் யூனிக்காக இருப்பாங்க. ஓகேவா? ஸோ அடுத்ததாக டோட்டலி இன்டெலிஜென்ட். அவங்களோட ஐக்யூ லெவல் ரொம்பவே நல்லாயிருக்கும். டோட்டலி இன்டெலிஜென்ஸ். சம்டைம்ஸ் மிஸ்டீரியஸ். ஒரு சில டைமில் ரொம்பவே மிஸ்டீரியஸாக இருப்பாங்க ஒரு சிலர். ஓகேவா? ஸோ இப்படி நம்ம சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஆட்டிசம் அப்படின்னா ஆல்வேஸ் யூனிக், டோட்டலி இன்டெலிஜென்ட், சம்டைம்ஸ் மிஸ்டீரியஸ். ஓகே, இந்த ஆட்டிசம் இருக்கக்கூடிய பர்சன்ட்டை என்னதான்ப்பா பிரச்சனை இருக்கும் அப்படின்னா, ஸோ அவங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ரொம்பவே லேக்காக இருக்கும். ஓகேவா? ஸோ கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸு, சோசியல் இன்ட்ராக்ஷன் ஸ்கில் எதுவுமே இருக்காது. ஸோ அதனால் அவங்க ஐசோலேட் ஆகிருப்பாங்க, தனியாக இருப்பாங்க. ஸோ அதை தான் இந்த ஆட்டிசம் அப்படின்ற டேர்ம் வந்து டினோட் பண்ணுது. ஓகே, ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு ஏன் சொல்கிறோம்? ஸோ ஸ்பெக்ட்ரம் அப்படின்னாலே நமக்கு தெரியும், லைட் பீம்ஸ்லேருந்து நிறைய கலர்ஸ் வரும் இல்லையா? ஸோ அதுதான் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் டிஃப்ரெண்ட் சிம்டம்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால தான் இதை ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஆட்டிசமோடைய கிளினிக்கல் ஃபியூச்சர்ஸ் மட்டும் பார்க்கலாம். ஸோ எப்படி நம்ம ஒரு சைல்டுக்கு ஆட்டிசம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்க்குறது நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக பேசுவோம். ஸோ கிளினிக்கல் ஃபியூச்சர் அப்படின்னா மேஜராக ரெண்டு தான். ஸோ நான் சொன்னதான் புவர் சோசியல் கம்யூனிகேஷன் அண்ட் இன்ட்ராக்ஷன். ஸோ அடுத்ததாக ரெஸ்ட்ரிக்டட், குறிப்பிட்டது மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதை ரெப்பிட்டேட்டிவாக பண்ணுவாங்க. ஸோ ரெஸ்ட்ரிக்டட் அண்ட் ரெப்பிட்டேட்டிவ் பேட்டர்ன் ஆஃப் பிஹேவியர். அது பிஹேவியராக இருக்கலாம், இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கலாம். ஸோ சிம்பிளாக வச்சுக்கோங்க. ரெஸ்ட்ரிக்டட் அப்படின்னா ஒரு ஸ்பெசிஃபிக்காக இருப்பாங்க. ரெப்பிட்டேட்டிவ் அப்படின்னா அந்த ஸ்பெசிஃபிக்காக இருக்கிறத திரும்ப பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஓகே, இப்போ இதை கொஞ்சம் டெப்த்தாக பேசலாம். புவர் சோசியல் கம்யூனிகேஷன் அப்படிங்கும்போது அவங்க யூஸ்வலாக குவைட்டாக இருப்பாங்க, அமைதியாக இருப்பாங்க, அதே போல் தனியாக இருப்பாங்க. ஸோ இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா அவங்க ஓன் வேர்ல்டில் இருப்பாங்க. ஸோ அப்போதைக்கு நம்ம என்னென்ன மாதிரியான இதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா, அவங்களோட ஐ கான்டாக்ட் இருக்காது. ஸோ யாராவது முன்னாடி போனால் கூட ஐ பார்க்க மாட்டாங்க. ஓகேவா? அதே போல் ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எதுவுமே இருக்காது. அவங்களோட நேமை கூப்பிட்டோம் அப்படின்னா கூட ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க, நேம் காலிங் ரெஸ்பான்ஸ் இருக்காது. அதே போல் அவங்களுக்குள்ளே என்ன ஃபீல் பண்ணுறாங்க, அவங்களுக்குள்ளே ஏதாவது எமோஷன் இருக்கா, அதெல்லாம் அவங்களுக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ண தெரியாது. அதே போல் பார்க்குறதுக்கு அவங்க வேறு யாரோட ஃபீலிங்கையும் ரெஸ்பான்ஸ் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி தெரியும். ஓகேவா? அதர் ஃபீலிங்ஸை வந்து அவங்க அவேர்டாக இல்லை அப்படிங்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட வாய்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரோபோட் வாய்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு வாய்ஸில் இருப்பாங்க. அதே போல் அவங்க ரெஸ்பாண்டே பண்ண மாட்டாங்க, ஃபெயில்ஸ் டு ரெஸ்பாண்ட். அப்படி இல்லாட்டி நம்ம பேசுகிறத கேட்கக்கூட மாட்டாங்க. ஸோ அதே போல் அவங்கள யாராவது ஹோல்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சாங்க அப்படின்னா அதை ரெசிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ நாமளே பிடிக்க போகிறோம் அப்படின்னாலும் ரெசிஸ்ட் தள்ளி விட்ருவாங்க. அதே போல் அவங்க சோலிட்டரி ஆக்டிவிட்டீஸ், தனியாக பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டீஸை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அதே போல் தனியாக தான் விளையாடுவாங்க. ஸோ அதே போல் அவங்களால ஒரு கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ண முடியாது, ஒரு கம்யூனிகேஷனை பில்டே பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஓகே, அடுத்ததாக ரெஸ்ட்ரிக்டட் அல்லது ரிப்பீட்டேட்டிவ் பேட்டர்ன் ஆஃப் பிஹேவியர்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அவங்க ஹேண்ட் ஃப்ளாப்பிங் அல்லது ஸ்பின்னிங், இந்த இதை வச்சு இப்படி சுற்றிக்கிட்டே இருக்காது. இந்த மாதிரியான ஒரு குறிப்பிட்ட ஆக்டிவிட்டி மேலே மட்டும் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும். அதே போல் அவங்களுக்கு ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஓகேவா? ஸோ ஒரு டாயில் இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு அப்படின்னா அதே டாய் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க எப்போவுமே. ஒரு கார் பொம்மை அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸோ 2 மந்த்தில் கேட்டாலும் அந்த கார் பொம்மை தான் வேணும்பாங்க, 5 மந்த்தில் கேட்டாலும் கார் பொம்மை தான் வேணும் அப்படிம்பாங்க. ஓகேவா? ஸோ அவங்களுக்கு ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஃபுட் ப்ரிஃபரன்ஸும் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஃபுட்டை மட்டும்தான் அவங்க விரும்புவாங்க. ஸோ அவங்களோட ரொட்டீனில் ஏதாவது சேஞ்ச் வருது அப்படின்னா அவங்க டிஸ்டர்ப் ஆவாங்க. ஓகேவா? ஸோ ரொட்டீனில் சேஞ்சே வராமல் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க நினைப்பாங்க. அடுத்ததாக அவங்களுக்கு பெயின் இருக்கா இல்லை டெம்பரேச்சர் ஹீட் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் அவங்களால டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்க முடியாது. ஸோ அதே போல் அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க, பெயினை ஃபீல் பண்ணுறாங்களா, எதை ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு வெளியவும் சொல்ல தெரியாது. ஸோ இந்த மாதிரியான பிஹேவியர்லாம் இருக்கும். இதில் நான் சிம்பிளாக சொல்கிறேன், ஒரு சேஞ்ச் வந்துருச்சு அப்படின்னா அவங்களால அதை அக்செப்டே பண்ணிக்க முடியாது, ரொம்பவே டிஃபிகல்ட்டியாக ஃபீல் பண்ணுவாங்க. அதே போல் அவங்களுக்கு இன்அப்ராப்ரியேட்டாக லாஃபிங் இருக்கலாம் அல்லது க்ரையிங் இருக்கலாம். அதே போல் அவங்களுக்கு சவுண்டுக்கு ஒன்று ஓவர் சென்சிட்டிவாக இருப்பாங்க அல்லது அண்டர் சென்சிட்டிவாக இருப்பாங்க. ஸோ சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது ஓவர் சென்சிட்டிவ், சவுண்டே கேட்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது அண்டர் சென்சிட்டிவ். இந்த மாதிரி 2 கேட்டகரியிலையுமே ஆட்டிசமில் இருப்பாங்க. ஓகேவா? இன்னொரு முக்கியமான விஷயம், அவங்களுக்கு டேஞ்சர் அப்படிங்கிறது அவேர்னஸ் இருக்காது.
ஸோ நமக்கு எப்படி ஹைட்லேருந்து குதிச்சா டேஞ்சர் அப்படின்னு தெரியுது, ஆனால் அவங்களுக்கு அப்படி தெரியாது. ஸோ ஏஎஸ்டியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சைல்டுக்குமே ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான நீட் இருக்குது. ஓகேவா? ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், ஏஎஸ்டியை நம்மளால் க்யூர் பண்ண முடியாது. தேர் இஸ் நோ க்யூர். அதுக்காக இந்த டிஸார்டர் வந்து ரொம்ப இது அப்படிலாம் கிடையாது. ஓகேவா? அவங்க ஜஸ்ட் யூனிக்காக இருக்காங்க, அவ்வளோதான். ஸோ அதுக்காக அவங்கள வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு ஸ்கூலிங் எல்லாமே பண்ணிவிட்டு அவங்களோட ஸ்கில்ஸை நம்ம டெவலப் பண்ணோம் அப்படின்னா அவங்களும் லைஃப்பில் நல்ல ஒரு அச்சீவ்மெண்ட்டை பெறுவாங்க. ஸோ இதுக்காக ப்ளே தெரப்பி, ஸ்பீச் தெரப்பி, சோஷியல் ஸ்கில் ட்ரைனிங், அப்ளைட் பிஹேவியர் அனலைசிஸ், இந்த மாதிரி நிறையா ஏரியாஸில் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கலாம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நார்மல் டெவலப்மெண்டல் மைல்ஸ்டோன் என்ன, அதில் எப்படி ஒரு சைல்டு வந்து இன்ட்ராக்ட் ஆக ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ எந்த ஏஜுக்குள்ளே எந்த மைல்ஸ்டோன் ரீச் ஆகலை அப்படின்னா ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர் கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பேசுவோம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா.